ஒரு வருஷம் ஆச்சு பையன் பிறக்கிறான். செப்டம்பர் 11 டேட், கல்யாணம் டேட்டு. அதே டேட்டில் பையன் பிறக்கிறான், முதல் பையன். இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஆஹா உனக்கு அதிர்ஷ்டம் தூக்குதுடா, கல்யாணம் நாளைக்கே உன் பையன் பிறக்கிறான்னா உனக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு, அந்த சினிமா படம் ரிலீஸ் ஆகிட்டு கவலைப்படாத, நீ பெரிய ஆள் ஆகிடுவேன்னாங்க. படம் எங்கே வந்துச்சு? செப்டம்பர் 11 என்னடான்னு கேட்டேன். செப்டம்பர் 11 எனக்கு கல்யாணம் நாள், சூரிய ஜோதி கல்யாணம் மட்டும் இல்லை, ட்வின் டவர் உடஞ்சதே அன்றைக்கி தான். அதனால் டேட்டெல்லாம் அது சொல்லுவேன், நாளுக்கு பார்க்காது பைபிளில் போட்டுக்கல, அதெல்லாம் சும்மா ஏமாற்ற வேலை. நம்மளுக்கு நல்லது நடக்கணும், கடவுள் எங்கே தான் கொண்டு கொடுத்துருவார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ போச்சு, அவ்வளோ வாழ்க்கை போச்சு. அப்புறம் 1500 பசங்க எழுதுனேன், என்னென்னமோ பண்ணேன். திவ்யாக்கு எனக்கு ஃப்ரெண்டு, திவ்யாக்கு மூலமாக ரவிக்கு மட்டும் சேர்ந்தேன். அப்புறம் படம் ஓட, அப்புறம் பார்த்தா ரவிக்கு பண்ண போகிற சம்பளம் தான் கொடுப்பாரு கரெக்டாக, மற்றவங்களாம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இருந்துகிட்டே பார்த்தா ரவிக்கு மட்டும் ஒர்க் பண்ணுறேன். 2ஆம் பையன் பிறக்கிறான். தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு கடைமகன். அதான் உண்மை. உனக்கு 2ஆம் பையன் தான்